எதிர்த்து பேசிட்டு வரலாற்றை எழுதி கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர்களோடு சேர்ந்த நேர்பட பேசி சிறப்பு நேர்பட பேச அமர்வாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம முக்கியமா உங்கள்கிட்ட இருந்து தொடங்குறேன். அடுத்து என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது, இது எங்க தான் இதை முடிக்கிறதுனா, இப்போ நம்ம தொடர்ந்து எதிர்க்கிறோம், இந்த விஷயத்தை ஏற்கல அப்படின்னா என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க, அரசாங்கங்கள் என்ன செய்யணும், என்ன நம்பிக்கை வரும் சுருக்கமா அப்படியா? அதாவது பேசுறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம், போராடுறதெல்லாம் ஓகே தான். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தமிழ் கல்ச்சருக்காக போராடுறத நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை, நாங்கள் என்ன கேட்குறோம்னா, பிசிஏ ஆக்ட்லேருந்து செக்ஷன் 27ல் காலை அந்த பட்டியலில் காலை இனத்தை எடுத்துருங்கன்றோம். ஏன்னா ஏறு தழுவல் நம்ம பாட்டம் முப்பாட்டம் காலத்துலேருந்து இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. முதல்ல விவசாயம் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி கொடுத்தவன் தமிழன். அதை ஏறு மூலமாக தான் செய்ய முடியும். அது காட்டு விலங்கு நீ சொல்கிற அந்த விலங்கு டொமஸ்டிக் அனிமல்னு தான் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லேருந்து படித்தோம். இன்னமும் டொமஸ்டிக் பட்டியலில் இருக்கிறாத ஏன் நீ காட்சி இதில் நீ சேர்த்தன்றதா எங்கள் கேள்வி. சேவ் டைகர்ன்ற ஒரு என்ஜிஓ அவங்க புலி இனம் அழியுதுன்றதுக்காக இந்தியா முழுக்க கேம்பெயின் மேற்கொண்டு பிரபலங்களை அவங்கள முன்னிறுத்தி இதை புலி இனத்தை காப்பாற்றணும்னு எண்ணிக்கையை கூட்டினாங்க. இப்போ எங்களுடைய நிலைமை என்னன்னா, 89 வகையான காளை வகைகள். அந்த காளை வகையில் இப்போ நாங்கள் காங்கேயன் காளைன்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான், அத்தக்கருப்பன், செம்பரையன் போன்ற பல இனங்கள் அழியப்பட்டுருச்சு. மேலும் இருக்கிற இந்த ஒரு இனமும் அழியக்கூடாது, இதனால விவசாய வேளாண்மை பாதிக்கப்படக்கூடாது. இந்த விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் முன்னிறுத்தி வைக்கிறோம். இந்த பிசி ஆக்ட் அமெண்ட்மெண்ட் தயவு செய்து பண்ணுங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும்ன்றதை நாங்கள் நம்பி தான் இருக்கிறோம் முழுமையா. ஏன்னா எங்களுடைய உணர்வுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்கன்ற நிச்சயம் இருக்கு. எந்த தப்பு அவ்வளோ ஒரு பெரிய கொலை குத்தம் எதுவும் நாங்கள் பண்ணல. நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட கலாச்சாரத்திற்காக ஒரு இதில் முக்கியமாக சொன்னால், பாலின தொழில் மற்ற மாநிலங்களில் சாத்தியமாகும் போது எங்களுடைய மாநிலங்களில், என்னுடைய மாநிலத்தில் இதை நாங்கள் எப்படி சொல்கிறோம் கேட்டால், எங்கள் கலாச்சாரத்துக்கு இது ஒத்து வராது, வேண்டான்னு தான் ஒதுக்கி வச்சிருக்கோம். அந்த ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு தேவையான இந்த ஏறு தழுவல் எங்களுடைய வேளாண்மையை நாங்கள் காக்கிறதுக்காக எங்களுக்கு தயவு செய்து எங்கள் கலாச்சாரத்தை நாங்கள் காப்பாற்றிக்கிறோன்றது தான் உங்ககிட்ட மன்றாட்டோட கேட்குறோம். அதை நீங்கள் தான் எழுச்சி பெற வச்சது. இது முன்னாடியே சொல்லணும். ஆக்சுவலாக இன்னைக்கு ஓவர் நைட்டில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியுமானா டெஃபினட்டாக சொல்ல முடியாது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த பிசிஏ ஆக்டில் சேஞ்ச் கொண்டு வருவோம், அதுதான் எங்களோட நோக்கம்னு மத்திய அரசு சொல்லுதில்ல. மத்திய அரசுல இருந்து நம்ம தகுந்தமான ஒரு நபரை சொல்லுங்க. நாளைக்கு காலையில் அவனாது என்னன்னா எங்களை கேளுங்க. நீங்க கண்டிப்பா இன்னைக்கு வாடிவாசல் திறந்து ஜல்லிக்கட்டு நடத்துவோம்னு சொல்லியும் நம்ப முடியலன்னா, அரசோட நடவடிக்கைகளுக்கு மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்காங்கன்றதை காமிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு செயல்னு நம்ம சொல்லலாம். பிசிஏல என்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்களோ அதுதான் நிரந்தரமான ஒரு தீர்வு. இந்த போராட்டம் 2017 ஜல்லிக்கட்டு நடத்தணுன்றதுக்காக நடந்த போராட்டம் கிடையாது. 50 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தாலும் இந்த ஜல்லிக்கட்டு இருக்கும். அது என் பையன் பாப்பான், என்னோட பேரன் பாப்பான்றதுக்காக இங்க ஒவ்வொருத்தரும் இன்னும் போராடிட்டு இருக்கான். அதுக்கான ஒரே சொல்யூஷன் பிசி ஆக்ட்ல சேஞ்சஸ் கொண்டு வரதா. அந்த சேஞ்சஸை இன்னைக்கு கொண்டு வர முடியாது, நாளைக்கே கொண்டு வந்துட முடியாதுன்றது எங்களுக்கு தெரியும். பட் அந்த சேஞ்சஸை நாங்க உறுதியாக கொண்டு வருவோம்னு சொல்லி என்விரான்மெண்ட் மினிஸ்டர் சொல்லுங்க. எங்களால எதுவும் சட்ட திருத்தத்தை நீங்க கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல தெரிஞ்ச அவருக்கு இதை நாங்க கண்டிப்பா விரைவில் கொண்டு வருவோம் நம்பிக்கை விட்டு சொல்லுங்க. நாங்க நாளைக்கே அடுத்த கட்ட நடவடிக்கையான ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகளை நாங்க செய்ய ஆரம்பிக்கிறோம். பின்னாடி அதான் சார், இப்போ ஜல்லிக்கட்டு பற்றி பேசுகிறேன் சார். இன்னொரு முக்கியமான பிரச்சனை நம்ம விவசாயியை காப்பாற்றணும். என்னென்னா, அந்த படத்தில் விஜய் சார் டைலாக் பேசியிருப்பார், கிராமத்தானுக்கு பிரச்சனைனா சென்னைக்காரன் குரல் கொடுக்க மாட்டான்னு நிரூபிச்சிட்டோம். உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் விவசாயம் பண்ணால் இந்தியாவுக்கே சோறு போடலாம் சார், உண்மை தான். அதனால் 4 நாள் வெயில் இருந்ததால எங்களுக்கு தெரியுது அவங்களோட கஷ்டம். 4 நாள் வெயில். நாங்க தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கிற விவசாய பிரச்சனைகளை, உழவர் பிரச்சனைகளை நம்ம முன்னெடுக்கிறோம். அதுக்கும் அதிகமான உங்களுடைய கவனம் தேவைங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கையாக. எல்லாருக்கும் தோல் வறண்டு இருக்கு, தோல்ல புண்ணா இருக்கு. இப்போ களத்துல வேலை செய்யற விவசாயியோட அருமை இப்ப புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அவனோட வலி தெரிஞ்சிருக்கும், அவனோட வேதனை புரிஞ்சிருக்கும். நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ரேட்டை நிர்ணயம் பண்ணி அதை எவ்வளவு கவனமா பாக்குறோமோ, அந்த மாதிரி விவசாயிங்க அவன் தயார் பண்ற பொருளுக்கு அரசாங்கம் இந்த விலையை நிர்ணயம் பண்ணி இந்த புரோக்கர் மார்க்கெட் எல்லாம் ஒழிக்கணும். இதுதான் இந்த இடத்துல நான் ஒரு பெரிய கோரிக்கையா பதிவு பண்ணிக்கிறேன். தயவு செய்து விவசாயத்தை காப்பாத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ தயவு செய்து எடுங்க. பின்னாடி கொடுங்க. நீங்க ஹேஷ்டாக் கிரியேட் பண்ண மாதிரி ஸ்டாண்ட் வித் ஃபார்மர்ஸ்னு நம்ம ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி, அதுவும் இந்தியா முழுக்க ட்ரெண்ட்ல இருந்துச்சு. நிறைய பேர் அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த ஒரு எண்ணமும் உருவாச்சு. நிச்சயமா உங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா அடுத்த விஷயமா அதை கவனிக்கணும், அதை கவனத்திற்கும். நான் இது வீதியில இறங்கி போராட்டமா தான் இருக்கணும்னு சொல்ல வரல. ஆன்லைன் பெட்டிஷனா இருக்கலாம், பல்வேறு விதமான உங்களுடைய குரல்களை எதிர்கொள்ளிக்கதா இருக்கலாம். சொல்லுங்க. திருமதி வான சீனிவாசன் அவங்கள்ட்ட நாங்கள் ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் மகாராஷ்டிராவில் உரியடி சொன்னீங்க, மற்ற ஸ்டேட்களில் குதிரை இருக்குது அந்த மாதிரி சொன்னீங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அது ஒரு கொண்டாட்டமாக தானே பார்க்குறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா?
ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு? விவசாயம் இருக்கு. விவசாயம் மட்டும் இல்ல, பொருளாதாரம் இருக்கு, மக்களோட உணர்வு இருக்கு, தமிழ் உணர்வு இருக்கு. அது ஒரு கொண்டாட்டம். விவசாயம் மட்டும் இல்லாம அதோட இனப்பெருக்கம் இருக்கு. இன்னும் பால் குடிக்கிறாங்க, குழந்தைங்க பால் குடிக்கிறாங்க. ஏன் நீங்க நம்ம எல்லாருமே பால் குடிக்கிறோம், விவசாயம் பண்றோம், சாப்பாடு சாப்பிடுறோம், உரம் இருக்கு. மாடுகள்ல இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது, விவசாயத்துல இருந்தா எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க உரியடின்னு சொன்னீங்க, அது ஒரு கொண்டாட்டமா தானே பாக்குறீங்க. இது கொண்டாட்டம். ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து ஒரு விளையாட்டு, அது கொண்டாட்டம் கிடையாது. அது வந்து கொண்டாட்டமா திருவிழாவா கொண்டாடுறோம்னா அத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகிறார் அது நடத்துறதுல. அது மட்டும்தான் அது பின்னாடி இருக்கிற விஷயம். உரியடிங்கிறது ஏன் இவ்வளவு பெருசா பேசப்படல, அவங்க ஏன் அமைதியா இருக்காங்க, நீங்க ஏன் அப்படி போராடுறாங்கன்னு கேட்டதுக்கு இது மட்டும் தான். இது அவங்க போராடலன்னு சொல்லல. இல்ல, அவங்க போராடி இருக்காங்க. ஏன் இது இவ்வளவு பெருசா பார்க்கப்படுது, நீங்க ஏன் இவ்வளவு அதுதான் நாங்க பண்றோம். இதுக்கு பின்னாடி பெரிய விவசாயம் இருக்கு, பொருளாதாரம். இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு ஒரு ஊர்ல நடந்துச்சுன்னா அதோட பொருளாதாரத்துல எவ்வளவு இது இருக்கு தெரியுமா? அந்த ஊர்ல மைக் செட் போடுறவன்ல இருந்து ஐஸ் விக்கிற வரைக்கும் அத்தனை பேருக்கு அதெல்லாம் நிறைய இருக்கு. நம்ம அந்த விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். தம்பி, நான் விவசாய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன், மாடு கண்ணுங்களோட பிறந்து வளர்ந்தவன், புரியுதா? நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த பின்னணி, அத்தனையும் எங்களுக்கு தெரியும். இத பாதுகாக்கணும் தெரியாது. நீங்க அந்த மாதிரி பேசல. நான் எதுக்காக உனக்கு வித்தியாசத்தை சொல்ல வந்தேன்னா, உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பல்வேறு மக்கள் உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உள்ள தலையிட்டு இருக்காங்க. அதே உச்சநீதிமன்றம் தான் நான் சொல்றேன். ஒரு விஷயம் இருப்பா, இதுதான் நான் சொல்ல வந்த விஷயமே தவிர இது குறைச்சல், அது வசதி அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. புரியுதுங்களா? அதனால நீதிமன்றங்கள் சில நேரத்துல சில வழக்குகளை எடுத்திருக்கும் போது சில உரிமைகளை நாம நாட்டில் இயங்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுக்கு கொடுத்திருக்கோம். சகோதரர் இருக்காரு, மத்திய அரசாங்கம் கோடிக்கணக்கான ரூபாயில இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டத்தை கூட இவர்களுடைய அமைப்பு கேள்வி கேட்டு நீதிமன்றத்துல தடுத்து நிறுத்த முடியும். அந்த திட்டம் யாருக்கானதா இருக்குன்னா கேள்வி கேட்கறது தவறு இல்ல. இங்க பாருங்க, அதனால வித்தியாசத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்ல வர்றது, நீதிமன்றங்கிற இருக்கக்கூடிய அமைப்புக்குள்ள நாம இயங்கிட்டு இருக்கோம், அதுல இருக்கக்கூடிய சிக்கலை உங்களுக்கு சொன்னேன். அடுத்து பேசலாம். நேரம் நீங்க ஷார்ப்பா ஏதாவது கேட்கணும்னா கேள்வியை கேட்டுருங்க, அடுத்து மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. இல்ல, அதே உச்சநீதிமன்றம் தான் சொல்ல வரேன். இன்னைக்கு சாதாரண குடிமகன்டையோ சாதாரண வேலை பார்க்கணும் ஒரு ஐடி எம்ப்ளாயிட்டே இருக்கிற டெட்லைன் உச்சநீதிமன்றத்தையோ உயர்நீதிமன்றத்தையும் நீங்க ஒரு டெட்லைன் சப்மிட் பண்ண முடியாது அவங்களுக்கு. எங்களுக்கு இத்தனை ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. இப்ப நிறைய விஷயங்கள் மக்கள் போராடுறாங்க, அது பெருசா அவங்களுக்கு இல்ல. நிச்சயமா அந்த கேள்விக்கு அந்த நிச்சயமா அதை உணர்வுகள் உடனடியா சட்டம் போட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப போராட்டம் நடக்கிற 3வது நாள் நம்ம சென்னை இங்க தமிழ்நாட்டுல ஒரு இது வருது சட்டம். நீங்க சொன்னதுல மாற்று கருத்துல சிஸ்டம் மாறணும், எல்லாத்துலயும் இப்படி நீங்க காலதாமதம் பண்ண முடியுமானா சில நியாயமான கோரிக்கைகள் இதே போராட்ட காலத்துல இருந்தே வந்தது. திரைப்படங்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆகணும்னா உடனே இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டே பண்ண முடியாது உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ. ஆனா இப்படியான ஒரு பிரச்சனைகள்ல மக்கள் பிரச்சனைகள்ல ஏன் முன் வரலங்கிற ஒரு லேமேனோட கேள்விங்கிறது இருக்கதா. பாபர் மசூதி வழக்கு நிலுவையில் இருந்த போது பாபர் மசூதி இடித்தவர்கள் வந்து இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் பேசிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களை மாணவர்கள் சாலையில் இறங்கி போராட்டம் செய்தால் நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்தது. போராட்டம் நடக்கிற 3வது நாள் அப்படி போராட்டம் நடக்கும் போது நடுவில் ஒரு சட்டம் எங்களுக்கு வருது தடுக்கிறதுக்கு. நீங்க ஒரு படம் காலையில் ரிலீஸ் ஆகல, 11 மணிக்கெல்லாம் இன்னொரு சட்டம் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அப்ப சோர்ஸ் இருந்தா சோர்ஸ் இருக்கிறவங்க பக்கம் சட்டம் தலை சாஞ்சிருமா? நிச்சயமா அப்படியே சாய கூடாது. நீதிமன்றத்து மேல நம்ம கேள்விகளை, இந்த பல்வேறு நீதிமன்றம் தொடர்பான கேள்விகளை இந்த போராட்டம் முன்வைத்திருக்கிறது. நான் வழக்கறிஞர், அதனால சொல்றேன், எத்தனையோ தீர்ப்புகள் இந்த விஷயத்தை நடத்தணும் நடத்தக்கூடாதுன்னு நீதிமன்றத்துல நாம ஆர்கியூ பண்ணும்போது அதற்கு உரிய காலத்திற்குள்ள தீர்ப்பு வராத சாதாரண மனிதர்கள் முதல் கொண்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துல ஒட்டுமொத்தமாக மாநிலத்தின் உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வழக்குல நீதி நம்மளுக்கு கிடைக்கல. நீதிமன்றம் எங்க வருதுன்னா இந்த ப்ராசஸ்ல நீதிமன்றம் வந்து இப்படி பயசா இருக்கா இல்லையாங்கிற கேள்வி போக பீட்டாவுக்கு வந்து 18 பேர் வழக்கறிஞர்களாக வர்றாங்க. மாநில அரசும் மத்திய அரசும் எவ்வளவு பெரிய வழக்கறிஞர்களை எவ்வளவு சீனியர்ஸ் அங்க கொண்டு போய் நிறுத்துது, அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் நீதிமன்றத்தினுடைய பார்வை. இல்ல நிச்சயமா நீங்க ஒரு விஷயத்தை நான் வித்தியாசத்தை சொல்ல விரும்புறேன். 18 லாயர்ஸ் இல்ல நம்ம பேசிட்டு நண்பர்களே இங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நாங்க பேசுறதை கேட்க முடியாது. 18 லாயர்ஸ் 25 லாயர்ஸ் வச்சு வாதாடி நம்பர்ஸ் பார்த்தல. இல்ல நம்பர் மட்டுமே நான் சொல்ல, அந்த முக்கியத்துவத்துக்காக சொல்றேன். முக்கியத்துவம் இல்ல சில சீனியர்ஸ் போனா கோர்ட்டோட மூடுங்கிறது ஒரு விதமா இருக்கும். அப்படிங்கறத அவங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்கக்கூடிய திறமை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவ அறிவு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை மனசுல வச்சுதான்
நாமளே சில சமயம் இல்லைங்க இவருதான் அந்த வழக்கு விஷயத்துல எக்ஸ்பர்ட், நிறைய ஏரியாஸ் இருக்கு லால, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டுங்க இருப்பாங்க இல்லைங்க, இந்த லாயர் அவர் வந்து வச்சா சரியா இருக்கும். இப்போ நீதிமன்றத்துல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க நீங்க, 2011 சட்டத்துல திருத்தம் கொண்டு வராங்க. அப்ப இருந்த மத்திய அரசாங்கம் என்னன்னு வாதாடுறாங்க, நாங்க செஞ்சது கரெக்ட். அப்போ கோர்ட்ல ஜல்லிக்கட்டு கேஸ்ல முன்னாடி இருந்த மத்திய அரசு எடுத்து வைத்திருக்கின்ற வாதத்துக்கு அப்படியே முழுமையாக மாற்றி இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க, நீதிமன்றத்திற்கு எந்த கட்சி ஆட்சியில் வருதுங்கிறது தெரியாது, கவர்மெண்ட் பண்ற அஃபிடவிட் தான் கணக்குல வரும். அப்போ முன்னாடி இருந்த மத்திய அரசு அது எந்த கவர்மெண்டோட அரசுன்னு கோர்ட் பார்க்காது. மேடம் என்ன அப்போ ஏற்கனவே ஒரு மத்திய அரசாங்கம் தாக்கல் செய்த வழக்கில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தாண்டி இன்னொரு வாதத்தை நாம இன்னைக்கு எடுத்து வச்சு காத்துட்டு இருக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு. மேடம் முதல்ல காரணம் என்ன, இங்க எல்லாமே பிரச்சனை கிடையாது, எல்லாருமே கலாச்சாரம்ங்கறாங்க, எல்லாருமே ஜல்லிக்கட்டு நம்ம பண்பாடு வேணுங்கிறாங்க. என்ன ப்ராப்ளம், நீதிமன்றத்துல சரியான விதத்துல சரியான ஆளு சரியான வாதங்களை எடுத்து வைக்கல, ஆனா பீட்டா எடுத்து வச்சிருக்காங்க, சரியான நேரத்திலயும் வைக்கல. அதான் காரணம். இதுல பீட்டா தொடர்ச்சியான அமைப்பு, பீட்டாக்குள்ள நிர்வாகிகள் மாத்தி அவங்க வந்தாலும் ஒரே பாதையில போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்மள என்ன பிரச்சனை, ஒரு கவர்மெண்ட் வேற ஒரு வாதம், இன்னொரு கவர்மெண்ட் வேற ஒரு சிக்கல். என்ன தெரியும், ஆனா நம்ம அரசாங்கம் வந்து 2 வருஷம் ஆச்சு, இங்கேயும் வந்து தொடர்ந்து அரசாங்கங்களா இருக்கு, 6வது வருடமாக இருக்கிறது. அதனால இதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஒரு விஷயத்தை இந்த இருக்கிற அரசு மாத்தி செய்யலையா, டிமானிட்டைசேஷன் யாரு அவங்க செய்யாத, இவங்க செய்யலையா? எங்கள் வாதங்கள் ஏற்கப்பட்டதா இல்ல சரியான வாதத்தை எடுத்து வைக்கலையான்னு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான இல்ல சரி இல்ல வாதம் செய்யல அதான் பாயிண்ட். கேக்குறீங்க பிசி ஆக்ட்ல திருத்தம் கொண்டு வரணும்னு, நிச்சயமா நீங்க வந்து என்வாயரன்மெண்டல் மினிஸ்டர் முந்தானத்து பிரஸ் மீட்ல சொல்றாரு, முழுமையாக உங்களோட நான் இருக்க, இதை காப்பாத்துறதுக்கு ஜல்லிக்கட்டை காப்பாத்துறதுக்கு நான் எல்லா முயற்சியும் பண்ணுவாங்கறாங்க. இன்னொன்னு இல்ல அந்த முயற்சி தான் பிசி ஆக்டோட அமெண்ட்மென்ட்டா வருமா? நான் என்ன சொல்றேன், பிசிஏ நீங்க சொல்ற இதே அமெண்ட்மென்ட் விஷயம் எப்ப வரும், தீர்ப்பு முடிஞ்சதுக்கு பின்னால சாதகமா வரலன்னு அடுத்த கட்ட நம்ம நடவடிக்கை அதுதான், அதுலதானே கொண்டு போய் நிறுத்தி ஆகணும். ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற கவர்மெண்ட் இல்ல இப்ப இருக்கிறது முழுக்க ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக உங்களுடைய உத்தரவாதமா இதை நான் எடுத்துக்கலாமா? நிச்சயமா அதாவது அரசாங்கத்துல எந்த பொறுப்பும் இல்ல, அரசாங்கத்தை நடத்துகின்ற ஆட்சி செய்கின்ற கட்சியில இருக்கிறனா என் கட்சியோட நிலைப்பாட்டை சொல்ல முடியும். மேடம் இது நாங்க என்ன கேக்குறோம், இல்ல நீங்க நிர்வாக பொறுப்புல இல்ல, ஆனாலும் குறைந்தபட்சம் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க. வெகு நிச்சயமா சொல்றேங்க, ஜல்லிக்கட்டு தமிழகத்துல எந்த காலத்தை கொண்டு தடைப்படாது, முழுமையாக 100% ஜல்லிக்கட்டு இது முழுமையா வந்து தடைப்படாதுன்னு சொல்றாங்க. இது நாங்க உத்தரவாதமா எடுத்துக்கவா, இல்ல இந்த தீர்ப்புக்கு பின்ன எல்லாரும் கேட்டாங்க ஏற்கனவே வந்த மாதிரி ஒரு மன்னிப்பு, தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு வழக்கறிஞர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து அப்படி நீதிமன்ற தீர்ப்பு நிலுவையில் இருக்கும் போதெல்லாம் சில விஷயங்களை பேச முடியாது. அவங்க அதை தான் ஹிட் பண்றாங்க. தீர்ப்பு ஒருவேளை சரியா வரலன்னா அவர் சுற்றுச்சூழல் அமைச்சர் அதை செய்வார், ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வருவார், பிசி ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அதன் மூலமாக இது உறுதி செய்யப்படும்ன்றாங்க. அது அவங்களோட உறுதியாக நம்ம எடுத்து அந்த உத்தரவாதம் தான் எங்களுக்கு நிச்சயமாக நீங்க ஒண்ணு வெச்சுக்கோங்க, நாம நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குல அக்கவுண்டபிலிட்டி தான் மேடம் இங்க பிரச்சனை. அக்கவுண்டபிலிட்டி ஏன்னா எல்லா நேரங்களிலும் இந்த இடத்துல என்ன சொல்றா, இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசுவில் இதை நாங்க வந்து இந்த உத்தரவாதத்தை வந்து சாட்சியா நாங்க வச்சு நாங்க எடுத்துக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப நிச்சயமாகவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது யாரை குற்றவாளி என்று சொல்கிறதோ அதே சட்டம் தான் அவனை ஜாமீனில் விடுகிறது, அதே சட்டம் தான் அவன் நிரபராதி என்று வெளியேற்றுகிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டமே. ஆகவே அந்த அடிப்படையில் எல்லா பிரச்சனையும் வாதங்கள் எல்லாம் நியாயங்கள் அல்ல, ஆனால் எப்படிப்பட்ட நியாயங்களையும் வாதத்திற்கு உட்படுத்தலாம், அதுதான் உலகம். சரி, இப்ப நீங்க ஒரு உத்தரவாதம் கொடுங்க சார். நீங்க வந்து நிர்வாக பொறுப்புல இல்ல, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனாலும் ஆளுங்கட்சி நாங்க வந்து இத இப்ப வானதி மேம் கொடுத்த மாதிரி புதிய தலைமுறைக்காரங்க அமைச்சர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிற இடத்துல இல்ல நிர்வாகிகளை கொண்டு வந்து உட்கார வச்சு கேக்குறீங்க. நிச்சயமா இல்ல அமைச்சர்கள் வந்தால் வரவேற்கிறதுக்கு முதல்ல காத்திருக்கிறோம், அமைச்சர்களையும் அழைக்கிறோம். நாளைக்கு இதே போல அமைச்சர்களை அழைத்தும் கூட கேட்கலாம், உத்தரவாதத்தை கேட்போம். முன்னோடியாக நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, அதை கேட்டுருவோம். அதிமுக ஆட்சியில எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த ஜல்லிக்கட்டு நிற்காது, கண்டிப்பா தொடர்ந்து. நன்றி. ரொம்ப சுருக்கமா, நிச்சயமா நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க திரு அருண் சுருக்கமாக நம்ம இறுதி வாதம். இது நிரந்தர தீர்வு வேண்டும்ங்கிறதான் குரல்.
இந்த குரலுக்கு பதில் சொல்லணும். நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னா அதை ஏன் நம்ப மாட்டேங்க? நிரந்தர தீர்வுன்னு சொல்றாங்க, ஆனா ஏன் நம்ப மாட்டேங்கிறேன்னா நம்பகத்தன்மை இல்லை. நம்பகத்தன்மை உருவாக்குற அளவுக்கு பொறுப்புள்ளவர்கள் இவர்களை விளக்கி சொல்லணும். நிரந்தர சட்டமா அவசர சட்டம் ஒன்று. ரெண்டாவது வந்து நண்பர்கள், இளைஞர்கள், போராட்டக்காரர்கள் அனைவரும் அடுத்த நகர்வுக்கு போகணும். அந்த நகர்வுக்கு போறதுன்னா சரி நம்முடைய தலைவர்கள் நம்பியிருக்காங்க, ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு வரணும். அப்படி வரலைன்னா அவங்க மறுபடியும் இந்த போராட்டத்துக்கு வரணும். வர்றதுக்கு தைரியத்தோட போகணும். இந்த இது மட்டும் இல்லாம, ஜல்லிக்கட்டு இல்லாம மற்ற பிரச்சனைகள்லையும் ஈடுபட்டாதான் இவங்க தொடர்ந்து இது ஒரு இயக்கமா இருக்கிறது வந்து தமிழ் பண்பாட்டு இயக்கமாக மாறி அந்த இயக்கம் தொடர்ந்து இந்த அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த தமிழ் நாடே மாறும், தேர்தலையும் மாறினது. உங்களுடைய அதாவது இன்றைய அவசர சட்டம் ஒரு இடைக்கால தீர்வாக ஏற்றுக்கொண்டு இதில் ஏதேனும் பிறழ்வு ஏற்பட்டால் மத்திய அரசு வலிந்து உடனடியாக சட்ட திருத்தத்தை கொண்டு வர முன்வர வேண்டும். அதுக்குதான் அவங்க உத்தரவாதம். அதுவும் எடுபடாத நிலை வந்தால் அரசியல் சட்ட தீர்வும் ஒன்றுதான் இது தீர்வு. இதை மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டும். அதுவரையில இந்த இளைஞர் இயக்கம் வந்து இந்த எழுச்சிகளை, அவர்கள் கனல்களை எப்போதும் உள்ளே வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக மேலெடுத்து செல்ல வேண்டியது, இன்றைக்கு தமிழினத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகளில் ஜல்லிக்கட்டு என்பது ஒரு விஷயம் மட்டும்தான். இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், விவசாயிகளை பற்றி குறிப்பிட்டு சொன்ன விஷயம் மிக மிக முக்கியமானது. நலிந்து போய் வருகிற வேளாண்மை பொருளாதாரத்தில் இந்த ஜல்லிக்கட்டும் ஒரு அங்கம். ஆகவே இளைஞர்களுடைய இந்த விழிப்புணர்வை பார்த்தாவது மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணி இப்பொழுது அடிக்கப்பட்டிருக்கு என்று நாம் நம்புவோம். ஸோ எதிர்காலத்தில் நம்பிக்கையோடு இந்த இளைஞர் எழுச்சி எல்லோராலும் வரவேற்கத்தக்க ஒரு எழுச்சி இருந்தது. திரு சுந்தரராஜன், முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இளைஞர்கள்ட்ட வந்து நான் இன்னைக்கு பார்க்குறது வந்து நிச்சயமாக இது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டமாக நான் பார்க்கவே இல்லை. அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இந்த ஜல்லிக்கட்டில் பெற்ற வெற்றியை விட்டுட்டு நான் வந்து நாளைக்கு வெளியே போய் கோக் குடிச்சாலோ பெப்சி குடிச்சாலோ அல்லது தமிழகத்தோட இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டதை அனுபவிச்சாலோ, எனக்கு ரொம்ப பிரமிப்பான விஷயம் என்னன்னா, உங்களை போன்றவர்கள்லாம் தான் இந்த உலக பொருளாதாரம் இதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, பெப்சி கோக் என்று பல்வேறு விஷயங்களை பேசுனீங்க. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க எல்லா விஷயங்களையும், எல்லா அரசியலையும் தெரிந்தவர்களாக அவங்க சாதாரணமா பேசுறாங்க. நீங்க அவங்க கேட்டீங்கன்னா நாம பேசக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ரொம்ப சாதாரணமா உடைச்சு பேசுறாங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு. ரொம்ப அதுவும் அந்த வயது ஒருத்தவர்களுக்கு என்ன மொழியில புரியுமோ அதுல பேசுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய இந்த உணர்வு வந்து நிச்சயமாக நான் ஜல்லிக்கட்டுக்கான உணர்வாக பார்க்கவில்லை. இன்னைக்கு போராடுற ஒரு 70 பேர் 80% மக்கள் நிச்சயமாக ஒரு ரூரல் கனெக்ட் அவங்களுக்கு இருக்கும். ஒண்ணு அந்த ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க, அதாவது பெற்றோர்கள் அந்த ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோ செகண்ட் ஜெனரேஷனோ ரூரல் இருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க. ஒரு 70-80%. இந்த போராட்டத்தில் எனக்கு எல்லாருமே கலந்துட்ட மாதிரி தான் தெரியுது. நீங்க சொல்றது ரூரல் கனெக்ட் எல்லாருக்கும் இருக்கும், ஆனாலும் அதுல வந்து அந்த மாதிரி ஒரு தெரியல. நிச்சயமாக கலந்துட்டவங்க அதிகமான பேர் நிச்சயமாக. ஏன்னா அப்பதான் அந்த விவசாயத்தின் மீதான ஒரு இது இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அவங்க வந்து அதனாலதான் அந்த விவசாயம் குறித்த விஷயங்களை பேசுறாங்க, அனுபவிச்சு வர்றாங்க. ஏன்னா அவங்க பெற்றோர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, இல்ல தாத்தா எப்படி கஷ்டப்படுறாங்க, விவசாயம் கஷ்டப்படுறாங்க, பட்டு அனுபவிச்சு தான் அங்க வந்து வர்றாங்க. அப்ப இந்த போராட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் சாதி மத வேற்றுமுறை கலவரம் முக்கியமான விஷயம். அது இன்னைக்கு வந்து தீண்டாமை வந்து சில இடங்களில் இன்னைக்கு நீங்க வந்து அப்படியான ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருப்பது ஜல்லிக்கட்டுல. ஆனா இந்த ஜல்லிக்கட்டுக்காக மதுரை தமுக மைதானத்துல கூடியதுல எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம் எதுவுமே கிடையாது. மொத்தமா இருந்தாங்க எல்லா குடும்பமா. சோ அப்ப தமிழகத்தில் நிலவக்கூடிய சில இடங்களில் நிலவக்கூடிய சாதி, நான் வந்து ஜல்லிக்கட்டுல மட்டும் சொல்ல, அப்படியான ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. அதுக்கான பதில் அவங்க சொல்லியிருக்காங்க, உடைச்சிட்டாங்க. அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு அவங்க வந்து குரல் கொடுக்கணும். நாங்க எங்களை போன்றவர்கள் விரும்புவதுதான் அதான். நீங்க தயவு செய்து இந்த ஜல்லிக்கட்டு அததான் எப்படி வெளிப்படுத்துறது, குரல் கொடுப்பது என்றால் என்ன வகையான அவங்களுடைய எதிர்கால விஷயங்கள் போகுது. இது வந்து நம்ம வந்து ரூம் போட்டு யோசிச்சுலாம் வர்றது இல்ல. அந்த பிரச்சனை வர்றப்ப நிச்சயமாக எப்படி வந்து அவங்க வந்து இல்ல. இப்ப எனக்கு தெரியுது அது ஒரு திட்டமிடல் அப்படிலாம் நான் சொல்ல. இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்ப ஜல்லிக்கட்டு நடத்தணும்னா அரசாங்கம் அவசர சட்டம் வச்சு இப்ப அவங்க வந்து இல்ல அதை ஏத்துக்க முடியாது, நிரந்தர தீர்வுன்றாங்க. இந்த நிரந்தர தீர்வு என்னவா இருக்கோ அது வரைக்கும் இந்த போராட்டங்கள் தொடருமா, என்னவாக போகணும், என்ன அப்படிங்கிற கேள்வி. இந்த பாடத்தை எப்படி முடிக்குங்கிற முடிவு அவங்க தான் இருக்கணும். எங்களால என்ன சொல்ல முடியும்னா, நீங்க வந்து ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் நீங்க வச்சு, நான் ஒரு இதாவது சொல்றேன். நீங்க ஷார்ட் டேர்ம் கோல் என்ன வரணும்? ஓகே, அவசர சட்டம் வந்துருச்சு, ஒரு உறுதிமொழி வரணும், முதலமைச்சர் அங்க வரணும் உங்க சொல்ல நினைக்கிறீங்களா, காலை ஓடணும் நினைக்கிறீங்களா, இல்ல திங்கக்கிழமை காலை சட்டமன்றம் கூட்டணே இந்த சட்டத்தை நிறைவேற்ற நினைக்கலாம். ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, அதை வந்து அவங்க வந்து முடிவு பண்ணிக்கணும். அப்போ வந்து அந்த போராட்டத்தை வந்து விட்ரா பண்ணிக்கணும். லாங் டேர்ம் கோல் என்ன லிஸ்ட் பண்ணிட்டோம். இந்த லாங் டேர்ம் கோல்லாம் நீங்க செய்யலைன்னா நாங்கள் மறுபடியும் ரோட்டுக்கு வருவோம். மெரினா பீச் வந்து எங்க போராட்ட களம், தமிழர் கடல் வந்து ஒரு போராட்ட களமாக மாறும். அந்த இளைஞர்கள் இவங்கள்ட்ட இருந்து ஒரு அறிக்கையா வரணும். இல்ல அது அப்படி பண்ண முடியாது. எல்லாருமே இந்தியா தமிழ்நாடு முழுக்க பேசிட்டு இருக்காங்க. இல்ல அதாவது நீங்க இந்த எங்களுக்கு உண்மையிலே நான் சொல்றேன், எங்களுக்கு
மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. நாங்கள் செய்துட்டு இருந்த வேலையை நீங்க பேசிட்டு இருந்த வேலையை செய்யறாங்க, மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கு. நிச்சயமாக அவர்கள் எதிரும் நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். பல்வேறு விஷயங்கள் குரல் நம்பிக்கையோட நான் வந்து சொல்றேன். நீங்க பேசல, நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, அவங்கள்ட்ட கேட்டு வந்துடுற உங்களோட இறுதியான கருத்துக்கள் மேம், ரொம்ப சுருக்கமா. இல்ல உங்கள்கிட்ட தான் உங்களுடைய இறுதியான கருத்துக்களா ரொம்ப சுருக்கமா கேட்கணும். இந்த போராட்டம் அப்படிங்கிறது எந்த ஒரு ரொம்ப தெளிவா அவங்க சொன்ன மாதிரி ஒரு தனிப்பட்ட தலைவரோ அமைப்போ இயக்கம் எதுவும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஒற்றை புள்ளி இருக்கலாம். பல்வேறு காரணங்கள் இன்னைக்கு அவங்களை ஒன்னா சேர்த்திருக்கலாம். ஆனால் சகோதரர் சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த இளைய சமுதாயம் பேசுகிறதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம். பண்பாடு, கலாச்சாரம், பல்வேறு விஷயங்கள், நாட்டு பசு இனங்களை வந்து காப்பாற்றுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு புரிதல். அது விவசாயத்தை பற்றி இன்னைக்கு வந்து நகரத்தில் இருக்கக்கூடிய இத்தனை பேர் கவலைப்படுறாங்க அப்படின்னும் போது இது உண்மையாகவே பல்வேறு தளங்களை, பல்வேறு விவாதங்களை இளைய சமுதாயம் ஆரோக்கியமாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்பினை இந்த போராட்டம் உருவாக்கி இருக்கு. ஆனால் அதே சமயம் வழக்கமாக மெதுவாக இயங்கக்கூடிய அரசு இயந்திரங்கள் அவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய படிப்பினை கொடுத்திருக்கு. ரொம்ப சுருக்கமா உலகத்துல முதல்ல உருவானது எருதுகொடி. மனிதனும் மிருகமும் 50-50 வாழ்ந்துருக்கிறான். ஏர் ஓட்டுது, அவன் நெல் அடிக்கும் போது தனக்கு தேவையான நெல்லை இவன் எடுத்துக்கிறான், தேவையில்லாத பிள்ளை அந்த எருதுக்கு போட்டுடுறான். அந்த நெல்லிலும் தவிடை இவன் எடுத்துக்கிறான், தேவையில்லாத தவிடை மாட்டுக்கு போட்டுடுறான், தேவையான அரிசி இவன் எடுத்துக்கிறான். உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே காளை மாடு என்பது ஆரம்பத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒன்று. அதுதான் கலாச்சாரம், அதுதான் பண்பாடு, அதுதான் உலக நாகரிகம். அந்த அடிப்படையில் எது எல்லாமே வாழலாம், ஆனா உணவு இல்லாம வாழ முடியாது. அப்படிப்பட்டதுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பொறுப்புல இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகள் சொல்லக்கூடாது. அவங்க சொல்றாங்க நம்ம நடைமுறைப்படுத்தணும். ஆமாயா இதெல்லாம் இருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல வர்ணங்கள் நினைவுக்கு வரணுங்கள்ல தெரியலாம், ஆனா தெரியலாம் நினைவுக்கு வரணும், சொன்னாதான் நினைவுக்கு வரும், இல்லைன்னா வராது. ஆகவே அப்படி நீங்க இவ்வளவு அக்கறையோட இருக்கிறது மகிழ்ச்சி. அந்த அக்கறை எக்ஸிகியூஷன் பார்ட்லயும் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிச்சயமா வருங்க. நாங்க முன்னெச்சரிக்கையோட ஒரு அரசாங்கம் எது எப்படி செய்ய வேண்டும் என்பதை மனதில் பதிவு வைத்து நிச்சயமாக இந்த அரசு செய்யும், நம்பலாம். நன்றி நன்றி. மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு வரலாற்று பக்கங்களை எழுதிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு சிறப்பு நேர்பட பேசுன்னு சொல்லணும். இளைஞர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு புரிதலோடு பல விஷயங்களை பத்தி பேசுறதுங்கிறது வந்து நிச்சயமா மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக உழைப்பாளர்களை பத்தி, வேளாண் தொழிலில் இருக்கிறவங்களை பத்தின அந்த கவலை என்பது ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது. அவர்களுடைய கவனம் என்பது அதுல திரும்பும். வேளாண்மை என்பது ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. விவசாயிகளுடைய இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்பது விவசாயிகளுடைய மரணம், விவசாய கூலிகளுடைய வேலை இல்லாத நிலை, இப்படிலாம் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இதை நாம் தொடர் நேரலையாக 24 மணி நேரம் விவசாயிகளுக்காக ஒதுக்கி இருந்தோம். அந்த நிகழ்வுகளிலிருந்து தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளும் அது சார்ந்த விஷயங்களும் முன்னெடுத்து செல்வதுங்கிறது ரொம்ப கவனத்துக்குரியதாகவும் இருக்கிறது. இந்த இளைஞர்களுடைய கவனம் என்பது அதிலும் இருப்பது என்பது நிச்சயமா வரவேற்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை அவர்களுடைய மிக முக்கியமான 2 விஷயங்களாக நான் இன்னைக்கு விவாதத்தில் பார்க்கிறேன். ஒன்று, இது பற்றிய புரிதலை தெளிவாக எங்களுக்கு செல்லுங்கள். யாராவது பொறுப்பில் இருக்கிற ஒருவர் இந்த சட்டம் குறித்து தெளிவான பார்வையை கொடுங்க. பாரதிய ஜனதா கட்சியில் இன்னைக்கு வந்து திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன் கொடுத்தது போன்ற ஒரு உத்தரவாதமே, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க எந்த கட்டத்திலும் நாங்கள் வந்து இப்படி ஒரு நிலை சட்ட ரீதியான எந்த தடையும் வராமல் பார்த்துக் கொள்வோம், அப்படியே வந்தாலும் அதற்கான மாற்று வழியாக நிச்சயமாக ஜல்லிக்கட்டு எல்லா ஆண்டுகளிலும் நடைபெறும், அதற்கான உத்தரவாதத்தை கொடுக்கிறோம் என்பதாக அரசு பொறுப்புகள் இருக்கிறவங்க சொல்லும் போது அந்த நம்பிக்கை இன்னும் கூடும். அது அந்த நம்பிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இதற்கு அரசாங்கங்களுக்கு இருக்கிறது. இத்தனை பேர், இத்தனை லட்சக்கணக்கானவர்கள் தெருவுக்கு வந்து, வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தி ஒரு எழுச்சியான முழக்கங்கள் எழுப்பி அதற்கு பிறகுதான் இந்த அரசு இயந்திரங்கள் சுழல வேண்டி இருக்கிறது என்பது மிக மிக கவலைக்குரியது. இந்த அரசு இயந்திரத்தில் இருக்கிறவங்களை தூக்கி எறிவதற்கும் இந்த இளைஞர் கூட்டம் தயாராக இருக்கிறது. எனவே அவர்களுடைய எழுச்சியை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டியது என்பதுதான் பொறுப்பில் இருக்கிறவருடைய தேவையாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம் நண்பர்களே. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு